ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். இது வந்து ஒரு சின்ன vlog தாங்க. இது வந்து என்னடா மார்னிங் சொல்கிறா நைட்டு காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. சாட்டர்டே ஈவினிங் வந்து எப்பயுமே நான் வெளியே போயிடுவேங்க. ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு பீச்சுக்கோ ஒரு பார்க்குக்கோ அட்லீஸ்ட் டின்னர் சாப்பிட்றதுக்காவது வெளியே போயிடுவேங்க. இல்லை அட்லீஸ்ட் பக்கத்தில் உள்ள ஒரு கடைக்காவது போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்காவது நம்ம அந்த பலசர ஜாமான் வாங்குறது ஏதாவது ஒன்று வேலை வந்து சாயந்தரம் அந்த சாட்டர்டே நைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பிடவே மாட்டேன். எங்கிட்டாவது வெளியே குறிச்சிட்டு வந்துடுவேன் நான். ஸோ அப்படி வந்து இப்போ பெசநகர் பீச் தான் எப்போயுமே போகிறது. பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா க்ரௌடு இப்போலாம் அதிகமாக இருக்குது. நம்ம போகிற டயத்துக்கு கார் நிப்பாட்டவே முடியலங்க. கிட்டத்தட்ட 8:15க்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம். அப்பயுமே கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. ஸோ இப்போ 2 வீக்ஸாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, அங்கேருந்து லெஃப்ட்டில் திரும்பி போனோம் அப்படின்னா அஷ்டலட்சுமி கோயில் வருங்க. அந்த பீச்சு தாங்க. அந்த வேளாங்கண்ணி சர்ச் வழியாக நம்ம நடந்தே கூட போகலாம். இங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. கோயில் வேலை நடக்கிறதுனால ரொம்ப கோயில்லையும் கூட்டம் இல்லை உங்களுக்கு. அழகாக அங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிலாக்ஸாக ஒரு அரை மணி நேரம் பசங்க பாலு பேட்டு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. நீங்கள் யாராவது கொஞ்சம் க்ரௌட் இல்லாத பீச் வந்து சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பீச்சை ட்ரை பண்ணுங்கங்க. காரில் போகிறப்போ எஃப்எம்மில் வந்து நித்திய அமிர்தம் அப்படிங்கிற இந்த கடை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த விளம்பரத்தில். அப்போ பெசநகரில் இந்த கடையை பார்த்ததும் சரி இங்கே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோங்க. நல்லா தான் இருந்ததுங்க. டின்னர் வந்து நல்லா இருந்தது. நம்ம வந்து ஓன் சர்வீஸ் தான். நம்மளே வந்து லைனில் நின்று டோக்கன் வாங்கி நம்மளே வந்து வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. விநாயகர் சதுர்த்தி காம்போன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இங்கே என்ன ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அல்வாவில் அத்தனை வகைங்க. மேங்கோ அல்வா, ஜாக் ஃப்ரூட் அல்வா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. கருப்பட்டி அல்வா கேள்விப்பட்டிருக்கேன். பாம்பே அல்வா, வீட் அல்வா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி அதே மாதிரி மைசூர் பாக்குலேயும் பார்த்தீங்கன்னா கீ மைசூர் பாக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதுலேயும் ஜாக் ஃப்ரூட்டு, கருப்பட்டி, மேங்கோ, கேரட்டு என்னென்னமோ விதங்கள்லாம் இருந்ததுங்க. ஒரு 150 கிராம்ஸுக்கு 4 வெரைட்டியில் ஒரு பீஸ் வாங்கியிருந்தோங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, நல்லா இருந்தது. ஸோ யாராவது இந்த கடையை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மைசூர் பாக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேவரேட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கருப்பட்டி அல்வா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாதுஷா பிடிக்கும். மைசூர் பாக்கில் நெய் மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.